ஐயா நீங்கள் பேசுகிறது கேட்கலங்க ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் பாடல் 518 5ஆம் தந்திரம் 18வது அத்தியாயத்துல மந்ததரம் அப்படின்றத பாக்குறோம். ரொம்ப ஒரு அருமையான பாடல் தான். மருட்டி புணர்ந்து மதக்கமும் நீக்கி வெருட்டி வினை அறுத்து இன்பம் விளைத்து குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி அருட்டிகை நானாது புரிந்தாளு அப்படின்னு இறைசக்தி என்ன பண்றாங்கன்னா சாதகர்களை தன்பால் உருக செய்கிறார்கள். இந்த மந்ததரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வெயில்ல உருகிற மாதிரி, அரக்கன் வெயில்ல உருகுவது போல உருகி இறைவன் அருள் மெதுவாகத்தான் கொடுப்பானாம். இந்த 4 வகை சிவபக்தியில இது ஒரு வகை. மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். இந்த தீவிர தரத்துக்கு உதாரணம் தான் கண்ணப்ப நாயனார். ஒரு கண்ணை வைக்கிறார், கண்ணை பிடுங்கி அடுத்து வைக்கும் போது உடனே அங்கே வெளிப்படுகின்றார் இறைவன். ஆனா நமக்கு எந்த மாதிரி அவருடைய இந்த 4 வகை சிவபக்தியில நாம எந்த வகையில இருக்கிறோம் அப்படின்னம்னா, இது ஒரு வகை. தன்பால் உருக செய்து அவர்களுடன் சேர்ந்தே இருந்து மாயையாகிய மயக்கத்தை நீக்கி வினைகளை அறுத்து பேரின்பத்தை அனுபவிக்க செய்கின்றான். மேலும் அறியாமையால் வந்த குருட்டுத்தன்மைகளை எல்லாம் நீக்கி இறைவனின் பல தன்மைகளை உணரச் செய்து பேரருள் திகையும் உண்மை ஞானத்தை சாதகர்கள் அடையுமாறு அருளுகின்றான் அப்படின்றாருங்க. ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னாக்கா, உருக செய்யறான் ஃபர்ஸ்ட், அப்புறம் கூட இருக்கிறான். அநேகமா கோல்டு உருக்கிற மாதிரி அதை ஒரு பாத்திரத்துல போட்டு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அதை கொண்டு வரணும். அப்புறம் உடனே வினைகளை எல்லாம் அறுத்து அவனுடைய நாணக்கண் கொண்டு அவனுடைய இறைத்தன்மைகளை எல்லாம் பல விதங்கள்ல காமிப்பானாம். அப்புறம் உண்மையான நாணம் இதுதான் புரிவதற்கு அருளுகின்றாள் இறைசக்தி அப்படின்னு ஒரு யதார்த்தத்தை இங்க பாடல் மூலமாக விளக்குவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. பாருங்கள் கௌரி அம்மா. நன்றிங்க, மிக அருமையா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1518. மருட்டி புணர்ந்து மயக்கமும் நீக்கி வெருட்டி வினை அறுத்து இன்பம் விளைத்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி அருள் திகழ் ஞானம் அது புரிந்தாளே. Translation. She concerted enticing, she removed delusion, she snapped the karma by threatening, she caused bliss, she removed the blindness, showed many qualities and thus she caused ஞானா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை இப்போ மந்தத்தரம் பார்க்குறோம். அதில் பாடல் ஆரம்பிக்கிறது. மந்தம்ன்றது முடிஞ்சிருக்கு. ஐயாவோட விளக்கம் அது எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். இல்லை சாதாரணமாக நீங்கள் பார்க்கணுன்னாலும் சரியை கிரியை யோகம் ஞானமாகவும் பார்க்கலாம். சரியையில் முதல் 4 பாடல் இந்த சரியையில் கிரியை அந்த மாதிரி நம்ம பக்தியிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அந்த கூடல் குறித்து அந்த இதுலேருந்து வந்தது இல்லையா, நம்ம போய் இறைவனை அடையணுன்ற நினப்பு வந்ததுலேருந்து அந்த எண்ணத்துலேருந்து ஆரம்பிச்சது. இங்கே இப்போ அது மந்தமாக, அதாவது முதல் நிலையிலேருந்து வர மாதிரியும், இது நம்ம செயலில் டைரெக்டாக செயலில் நம்ம மனம் புத்தி எல்லாம் இறைவனோட மயக்கத்தில் தான் இருக்குது, அந்த இறைவனோட பக்தி நிலையில தான் இருக்குன்றக்கப்ப என்னென்ன மாதிரியான அருள் செய்து நமக்கு ஆணவம் கண்மம் மாயை நம்மள்கிட்ட நீக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். அதனால இது அடுத்த நிலை, இதுக்கு அடுத்த நிலை தீவிரமாக இருக்கிறது, அதுக்கு அடுத்தது தீவிரத்தரமாக இருக்கிறது. அது நேரடியாக நம்ம ஞானத்துல போற மாதிரி அடுத்தடுத்த நிலையிலேருந்து எந்தெந்த நிலையிலேருந்து அது தீவிரமாகவும் பார்க்கலாம்,
அ எந்த நிலையிலேருந்து நம்ம அத அம் இறைவன் அடையறக்கு முயற்சி பண்றோன்றதும் இருக்கும். தேவி அந்த இடத்துல தேவியோட அருள் நமக்கு வந்து எப்படி அவங்க குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அ நம்ம எந்த நிலையிலேருந்து நம்ம பண்ணும்போது, அவங்களோட அருள் எங்கருந்தெல்லாம் நமக்கு அந்த முதல் நிலையில இருக்கும்போது எப்படி அவங்களோட அருள் நமக்கு வந்தது. 2வது நிலையில இருக்கும்போது அவங்க அருள் எப்படி வந்து நம்மள வந்து இறைவன சேர வைக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி. மருட்டி புணர்ந்து மயக்கமும் நீக்கி. அந்த பக்தியில நம்மள இருக்க வைக்கிறது தான் இருந்து அந்த செயல்ல நம்மள இருக்க வைக்கும்போது தான் என்ன ஆகும், அந்த மனமும் புத்தியுமே வந்து இறைவன நோக்கின இறைவன நோக்கி இருக்கிறனால, நம்ம பண்ற செயல்களும் வந்து இறைவன நோக்கி இருக்கிறனால, நமக்கு இருக்கிற அந்த மயக்கம் வந்து போகும். மயக்கம்னா இந்த உலகப்பற்று, மாயை. இந்த ஆணவம், கன்மம், மாயையில அந்த மாயை வந்து நீக்குறாங்க. அந்த மயக்கத்த நீக்குறாங்க. மாயை இந்த உலகம் தான் இ இதுன்னு உண்மைன்னு நெனச்சுட்டு, நம்ம தான் உண்மைன்னு நெனச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாயை அப்ப அந்த உலகத்துல இருக்க அந்த பற்ற நீக்கணும். அப்ப அந்த பற்ற நீக்கணும் அப்டின்னா, அந்த 6 வகை பகை இருக்கு இல்லையா? காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். அதுதான் பேராசை, அ பொறாம, காமம், கோபம், பற்று அந்த மாரியான விஷயங்கள். லோபம்னா பெருந்தன்மையா இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மள விட்டு போகும். ஏன்னா, இந்த உலகம் மாயைன்னு புரிய வைக்கும்போது தான் நமக்கு இந்த பகையெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அதெல்லாத்தையும் அந்த மயக்கத்த நம்மள விட்டு நீக்க வச்சு, நம்ம ஏமம், நியமம்லாம் கடைபிடித்து நம்ம இதெல்லாத்தையும் நீக்கிறதுக்கான வேலையும் நமக்கு பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கன்மம். மாயை வந்து நம்ம நீக்கி, கன்மம் வந்து நம்மளோட வினையா இருக்கிறது. நம்ம கொண்டு வந்த பிறவியா கொண்டு வந்த வினைகளையும் வெருட்டின்னா நம்மள மிரட்டி, துர்காதேவி போல அவங்களோட ஆயுதத்த வச்சு நம்மள வந்து நம்மள்ட்ட இருக்க வினைகள் எல்லாம் தூக்கி எறியிற மாதிரி நம்மளோட வினைகள் எல்லாமும் நீங்கி, நம்மளோட மனமும் வந்து இறைவன் பக்கம் திரும்பியாச்சு. நம்ம சித்தமும் நமக்கு ஆழ் மனதுல நமக்குள்ள என்னெல்லாம் கொண்டு வந்தோமோ, அதுவும் அ அ சுத்தமாகி இறைவன் பக்கம் திரும்பி, அப்படி இருக்கும்போது அந்த இன்பம் தான். மனம் வந்து தூய்மையானாலே அங்க இன்பம் தான். இந்த பகையும் நீங்கி, நம்மளோட வினைகளும் நீங்கினாலே அங்க இன்பம் தான் குடுப்பாங்க. குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி. இப்ப ஆ ஆ மாயை பார்த்துட்டோம், கன்மம் பார்த்துட்டோம். இப்ப ஆணவம். இது ஆணவத்த எப்படி நீக்குறாங்கன்னா, அந்த குருடாக இருக்கிறோம். நம்ம யாருன்னே தெரியாம இருக்கிறோம் இல்லையா? இதுவரைக்கும் நம்மள வந்து சுத்தம் பண்ணியாச்சு. வினைகளையும் சுத்தம் பண்ணியாச்சு. இப்ப நான் யாருன்றது தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் வந்து என்ன குருடா இருக்கிறோன்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்றதே குருட்டு விஷயம் தான் இல்லையா? நான் பேசிக்கிட்டு இல்ல. நான் பேசிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட உண்மையான ம் நான் இல்லையா? என்னோட ஆன்மா வந்து நான் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கு. ஆனா, நாம இப்ப இத ஜீவனா இருக்கும்போது என்னமோ நான் தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம் இல்லையா? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்றது நீங்க நெனைக்கிறீங்கன்னா, நீங்க கேட்டுட்டு இல்ல. நீங்க கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் ஆன்மாவா இருந்து உங்கள பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த குருடு நமக்கு வந்து தான் யாருன்னே தெரியாத அந்த குருடா இருக்கிறோம் இல்லையா? அந்த குருடையும் நீக்கி குணம் பல காட்டி, நம்ம அந்த மணிப்பூரகத்திலேருந்து மேல போகும்போதே அந்த ஆன்மாக்கான குணங்கள். அத வந்து நமக்கு கொண்டு வருவாங்க. இந்த உலகியல்லேருந்து நம்ம எப்ப வந்து மேல ஒவ்வொரு படியா நம்ம ஏறுறோமோ, அ எல்லாரையும் சமமா பார்க்கிறது, கருணையா இருக்கிறது, அமைதியில இருக்கிறது, உண்மையில இருக்கிறது, தர்மம் படி நடக்கிறது, தைரியமா இருக்கிறது, இது எல்லாத்தையும் நமக்கு ஒண்ணு ஒண்ணா கொண்டு வரும்போது தான் நமக்கு அந்த இறை தன்மைக்கு நமக்கு அந்த இறை குணத்துக்கு நம்ம மாறும்போது, அந்த தன்மையில இருக்கும்போது இறையும் நமக்குள்ள வெளிப்படுவாங்க. அந்த மாரி பல குணங்களையும் காட்டி, நம்மள அந்த குணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள கொண்டு வந்து, அந்த குருட்டையும் நீக்கி, நான் யாருன்ற அந்த உண்மையையும் தெளிய வைத்து, அந்த குருட்டையும் நீக்கி, அருள் திகழ் ஞானம் அது புரிந்தாலே. இது எல்லாமே எப்படி நமக்கு அவங்க குடுக்குறாங்க? அருள் பிரகாசமாக, அந்த அருள் ஒளியாக, அந்த தோற்றமே அந்த அருளாக தான் தராங்க. அந்த அருள் எப்படி நமக்கு வருது? ஞானமாக தான் நமக்கு வருது. எப்படி ஞானமாக வந்தது பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்தே நமக்கு அ அந்த பகைய நீக்குனதுலேருந்து எது உண்மை, எது பொய், எப்படி நடந்துக்கணுங்கிறதுலேருந்தே நமக்கு ஞானம் வரும். இன்னொருத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிற ஞானம் வரும். அதுலேருந்து அந்த பகையெல்லாம் நீக்கிற பேராசைப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. அவங்களோட அருள் நமக்கு எப்படி குடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா, ஞானமாக தான் நமக்கு ஒவ்வொரு படியா வந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி நம்மளோட கெட்ட விஷயத்தெல்லாம் நீக்கின பிறகு, அப்புறம் நல்ல விஷயங்களாக தான் இருக்கணுங்கிற ஞானம் குடுப்பாங்க. நல்லதா தான் இருக்கணும். நமக்கும் மத்தவங்களுக்கும் உதவியா தான் இருக்கணும். இந்த
இந்த இந்த இதே வந்து இயற்கையே வந்து குடுக்கறதுக்கு தாங்கிற மாரி நமக்கு புரிய வரும். இறைவனோட அந்த இடத்துல இருந்து நம்ம அம் பார்க்குற பார்வையில நம்ம இறைவன் பார்வையில நம்ம எப்படி உலகத்த பார்க்கணுமோ, அந்த இடத்துக்கு நம்மள கொண்டு வரது வந்து என்ன ஞானமாகவே நமக்கு வரும். இது மட்டும் நம்மள சரி பண்றதோட வேலை இல்லாம, நான் யாருன்ற ஞானமுத்தையும் குடுப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்த நிலையில என்னன்னா, அந்த ஞானமாகவே நம்மள மாத்துறதும் நடக்கும். அந்த ஞானமாகவே கொண்டு வந்து குடுக்குறது நம்ம தேவி சக்தி தான். நமக்குள்ள இயங்குற சக்தி தேவி தான். அதனால இத்தனையும் நமக்கு குடுக்குற அந்த சக்தி தேவிய நம்ம வந்து அ இதுக்கும் துணையாகவே இருக்கணும். அந்த சக்தி தேவி நம்மளோட நீக்குறாங்களா, நம்ம அந்த அந்த பாதையில தான் நம்ம போயிட்டுருக்கோமா, நம்ம சொல், செயல், எண்ணம் எல்லாமே இறைவன நோக்கி தான் இருக்கா, தேவையான விஷயங்கள தான் பார்க்குறோமா, தேவையான விஷயங்கள் தான் கேட்குறோமா, தேவையான விஷயங்கள் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா, இறைவன நோக்கின விஷயங்கள் தான் நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கா, நம்ம எண்ணம் எத நோக்கி இருக்கு, நம்ம ஏதாவது பாவம் பண்ற மாரி ஏதாவது நமக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ நடக்குதா, இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் நம்ம கரெக்ட்டா இருந்தோம்னா, இந்த வினைகள் எல்லாத்தையும் தாண்டிரலாம். அப்புறம் அந்த அ அறியாமையும் போகணும்னா, அது நமக்குள்ள திரும்பி, நமக்குள்ள அந்த இறை உணர்விலே நிக்க நிக்க, அந்த இறை உணர்வாகவே மாறுற நிலையும் வர்றதுக்கும் நம்மளோட சக்தி தான். அந்த உணர்வு தான் நம்மளையும் அங்கேயும் கொண்டு போய் அந்த விழிப்பு நிலைக்கும் நம்மள கொண்டு போய் நிறுத்துறதும் நம்மளோட சக்தி தேவி தான். இது இந்த ம ம மந்ததரம்ன்றதுல இன்னையிலிருந்து ஆரம்பிக்குது. நான் பார்க்குறது கிரியையாக இதுல செயல்ல இருந்து டைரக்ட்டா நம்ம இறங்கி போகுற மாதிரி நான் இத பார்க்குறேன். இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்க உரிமா வந்து ரொம்ப அழகா அவங்களுடைய பார்வையை வைத்தாங்க. எல்லா எல்லா நிலைகள்லயும் எல்லா பார்வையும் இதோட இணைத்து பார்க்க முடிஞ்சது. நல்லா இருந்தது. நன்றி. இன்றைய மந்திரம் வந்து என்னுடைய தெளிவுக்காக நான் இன்னொரு முறை வாசிச்சுக்கிறேன். மருட்டி புணர்ந்து மயக்கமும் நீக்கி வெருட்டி வினையறுத்து இன்பம் விளைத்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி அருட்திகள் ஞானம் அது புரிந்தாமே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து ஒரு ப்ராசஸ். என்ன நடக்கும் இப்ப நான் அன்னைக்கே சொன்னோம்ல, ஒரு அடையாளம் காட்டுவாரு அப்படின்னு சொன்னார்ல. இந்த இடத்துக்கு போய் நீங்க லெஃப்ட்ல திரும்பினா ஒரு ஹோட்டல் இருக்கும், அதை தாண்டி 10வது பில்டிங். அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம உறுதி பண்றதுக்கு உண்டான ஒரு டிக் மார்க். அது வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்க்கு உண்டான ஒரு மைல்ஸ்டோன். அது வந்து ஒரு 2 பாடல் முன்னாடி அவரு நமக்கு தந்தாரு. இப்பவும் வந்து என்ன சொல்றாரு, நம்ம போகக்கூடிய அந்த பாதைக்கு உண்டான என்ன சொல்றது, டைரக்ஷன் தர்றாரு. மேப். அந்த மேப் எப்படி இருக்கும், இந்த இடம் போகணும்னா இப்போ நம்ம கூகுள் மேப்பை திறந்தா சொல்லுவோம்ல, அப்படி நேர போங்க, அப்படி போங்க, லைட்ல போங்க, லெஃப்ட்ல போங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி நீ எந்த நிலைகளை கடந்து செல்வாய் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்கறதா இருக்கலாம். 2வது, எந்த நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு திருப்பி ஒரு மைல்ஸ்டோனை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இருக்கும். இந்த மாதிரிதான் இந்த மந்திரத்தை நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்துல அவர் வந்து இந்த மருட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து உபயோகம் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருனாக்க, மருட்டி அவனை மனம் புரிந்தாளே அப்படின்னு சொல்லி. அதாவது மயக்கி, அந்த ஆன்ம மயக்கத்தை ஏற்படுத்தி, அந்த உலகியல் மயக்கத்திலிருந்து விலக்கி அவனை மனம் புரிந்தானே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை உபயோகம் பண்ணிருக்காரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, மருட்டி புணர்ந்து மயக்கமும் நீக்கி. புணர்தல் அப்படின்னா சேருது, கூடுதல், ஒன்று கூடுதல். அப்போ அடுத்த ப்ராசஸ்க்கு நம்மளை எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப திருமணம் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ்னா, புணர்தல், கூடுதல் அப்படிங்கிறது வந்து மற்றொரு ப்ராசஸ். அப்போ அந்த இடத்துல இரு மனம் இரு உடல் ஒன்று கூடக்கூடிய ஒரு நிலை.
அப்ப இந்த இடத்துல கடவுளோடு நம்ம நம்ம இன்னும் ஒரு படி மேல போனோம்னா திருக்குறள்ல இருக்கக்கூடிய காமத்துப்பால மொத்தத்தையுமே நம்ம இந்த பக்தி இலக்கியமா தான் பார்க்க முடியும். அதற்கு உண்டான ஒரு ஒரு பார்வையை தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துல கூடுதல், எப்படி கூடுதல்? மறுட்டி கூடுதல். அப்போ ஏற்கனவே சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவர் மயக்கம் அப்படின்னு சொன்னாரு. இந்த இடத்துல அதே மயக்கத்தை கொண்டுட்டு பின்னாடி மயக்கமும் நீக்கி அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மயக்கத்தோடு அந்த ஆன்மாவோடு கூடி பின்னர் மயக்கத்தை நீக்கி அப்படின்னு அந்த இடத்துல 2 மயக்கங்களை பத்தி பேசுகிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். இந்த மயக்கம் என்ன, இந்த மயக்கம் என்ன? 2 கேள்வி இருக்கா, வச்சுக்கலாம். அப்புறம் சொல்றாரு, வெறுட்டி வினை அறுத்து இன்பம் விளைத்து அப்படின்னு சொல்றாரு. அது அப்படி செயல் செஞ்சாதானே இன்பம் இல்லையா? நம்ம ஒரு செயல் செய்யணும். நல்லா சாப்பிடணும்னா நல்லா சமைக்கணும். அது ஒரு செயல் இருக்கு. ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா படிக்கணும். அப்ப அது ஒரு செயல் இருக்கு. அப்பதான் அதனோட இன்பம் இருக்கும். ஒண்ணும் இல்ல, ஒரு 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 இனிப்பு சுவை வாயில வரணும்னா கூட ஒரு ஒரு ஸ்பூன் ஜீனி வாயில போட்டுக்கணும். அந்த செயல் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, வெறுட்டி வினையறுத்து இன்பம் விளைத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப வெறுட்டி அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, இந்த வெறுட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம 2 விதமா பொருள் எடுத்துக்கலாம். வெறுட்டுதலையே வேணாம், அவனை வெறுட்டாத அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன, அவனை பயமுறுத்தாத. இந்த குழந்தைங்க ஓடும்போது நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அதுங்க ஓடி வரும்போது நம்ம கத்துவோம், இல்லைன்னா ஓடிப்போன்னு சொல்லுவோம். இதுங்க என்ன பண்ணுவோம், தத்தக்கான ஓடி கீழே விழுந்துடும். அப்ப அந்த மாதிரி இல்லாம நிதானமா கூட்டு போறது. அப்ப அந்த மாதிரி இல்லாம இங்க என்ன பண்றாங்க, வெறுட்டி அப்படின்னா பயமுறுத்துறது, வாழ்க்கையை குறித்த ஒரு பயத்தை கொடுக்கிறது. இந்த பிறவியை குறித்த ஒரு பயத்தை கொடுத்து வினையறுத்து அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப எவ்வளவுதான் வேலை செய்யறது சார் அப்படின்ற ஒரு வெறுப்புலயும் அந்த வேலையை நிப்பாட்டுவோம். இல்ல நல்ல தெளிந்து அததான் இந்த முதல்ல வரக்கூடிய அந்த மயக்கத்துக்கு நம்ம அதை அப்புறம் வரலாம். இன்பம் விளைத்து அப்படின்னா செயலற்ற இன்பம். ஒரு செயல் செய்து கிடைக்கக்கூடிய இன்பத்தை விடுத்து செயலற்ற இன்பம், அதாவது நாம ஏதோ பண்ணி அதனாலதான் இன்பம் வருது இல்ல. சினிமா பார்த்தா ஹாப்பி, பாட்டு கேட்டா ஹாப்பி, அதனால சந்தோஷம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டா சந்தோஷம், ஒரு நல்ல புஸ்தகம் படிச்சா சந்தோஷம், ஒரு நல்ல நண்பரை பார்த்தால் சந்தோஷம். அதாவது நம்ம ஒரு வினையை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பத்தை விட செயலற்றது, அதாவது நம் செயலற்றது அப்படின்னா என்ன, இந்த அன்னமய கோஷத்திலிருந்து விடுபட்டு ஆனந்தமய கோஷத்தில் நிலைக்கக்கூடிய பேரானந்த பெருமொழியை அனுபவித்து, அதுதான் அந்த இடத்துல இந்த இன்பம் விளைத்து அப்படின்னா. அப்ப செயலற்ற இன்பம்னா என்ன, நம்ம எந்த செயலையும் இல்லை, நம்ம செயலினால் விளையக்கூடிய எதிர்வினை அல்ல. அதனாலதான் வினை அறுத்து அப்படின்றாரு. அப்ப நம்ம செயலினால் செய்யக்கூடிய எதிர்வினை இல்லாது அந்த ஆனந்தமய கோஷத்தில் நிலைக்கக்கூடியது. இங்கேயும் ரொம்ப சூட்சமா இருக்கு. ஏன்னா முதல்லயும் சொல்லிட்டாரு, அடுத்த மறுட்டி புணர்ந்து அப்படின்றாரு. அப்ப அந்த இடத்துல இந்த உலக இன்பங்களில் இருந்து விடுபட்டு ஆனமயக்கத்தில் நம்ம இந்த எல்லாருக்கும் நிகழும் இது. இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள போகும்போதும் ஒரு மயக்கம் வரும். நம்ம உலகத்திலே பெரிய பக்திமான் அப்படிங்கிற ஒரு தன்மை எல்லாம் வரும் மனசுக்குள்ள. அப்ப அதுதான் முதல்ல சொல்லக்கூடிய மயக்கம். அப்ப அந்த மயக்கத்தை ஏற்படுத்தணும். அப்பதான் நம்மளால அந்த இறைவனை எம்ப்ரேஸ் பண்ண முடியும், சக்தியை எம்ப்ரேஸ் பண்ண முடியும் நம்மளால. அதனாலதான் அந்த கூடுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவரு போட்டிருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல 2 பரிமாற்றம் நடக்கணும். அப்போ அந்த மாதிரி அதுதான் அந்த முதல் மயக்கம். அடுத்த மயக்கமும் நீக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகியல் இன்பத்தினால் மட்டுமே, செயல்களினால் மட்டுமே கிடைக்கக்கூடியது இன்பம். நான் வேலை செஞ்சாதான் எனக்கு சோறு, இல்ல நான் வேலை செஞ்சாதான் எனக்கு இன்பம் அப்படிங்கிற அந்த உலகியல் எண்ணங்களை நீக்குதல், அதுதான் மயக்கமும் நீக்கி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வெறுட்டி வினையறுத்து இன்பம் விளைத்து அப்படின்னா அந்த பேரானந்தமய கோஷத்தில் நிலைக்கக்கூடிய அந்த தன்மை.
அததான் வெருட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து இதெல்லாம் நடந்ததுன்னா என்ன நடக்கும்? குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி. அப்ப இது இந்த குருடு என்னது அப்படின்னாக்க இந்த இந்த புலன்களின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்களை நீக்கி. அப்போ அப்போ இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்பம் விளைத்தோட நம்ம இந்த வார்த்தையை பார்த்துக்கலாம். குணம் பல காட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நமக்குள்ளே நிகழக்கூடிய பல மாற்றங்களை நம்ம வந்து சாட்சியா பார்க்கலாம். இப்ப அம்மா சொன்னாங்கல்ல, நான் பேசுறேன், ஆனா நான் பேசுறத நம்மளே வேடிக்கை பார்க்கிறோம். நான் பார்க்கிறேன், நம்மளே வேலை பார்க்கிறோம். இப்ப இது எத்தனை நேரத்துல நம்மளால உணர முடியும்? எல்லா நேரத்திலும் உணர முடியும். தூங்கும்போது கூட நம்ம தூங்குறோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது வந்து இதுவும் ஒரு ஒரு துவைத நிலைதான். ரெண்டு பேருமா ரெண்டா நின்று செய்யறோம். செயலை செய்யக்கூடியவன், இந்த ரெண்டு வித்தியத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகணும்? செயலும் செய்யக்கூடியவனும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னா முழு மனசா. ஆனா இங்க செயலே அது எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த வினையறுத்து அப்படிங்கிற இடத்துல செயலற்ற ஒரு தன்மை. அப்ப எது செயலற்ற? அப்ப எல்லாத்தையும் கையில இருந்து இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து சும்மா இருக்கணுமா? எந்த வேலையும் செய்யக்கூடாதா அப்படின்னா இல்ல. அந்த செயலின் பலன்களோடு நம்மை பொருத்தாது இது பண்ணதுனால ஒரு இன்பம் கிடைக்கும்னு இல்லாம அந்த செயலை செய்வதற்காகவே செய்யும் பொழுது நம்ம வந்து வேற ஒரு லெவல்ல அந்த வேலையை செய்வோம். இத வந்து ஓஷோ ரொம்ப அழகா சொல்லுவாரு. அதுக்கு எப்படி பழகுறதுன்னு ஓஷோவோட தியானத்துல வந்து பல பயிற்சிகள் இருக்கு. அந்த செயலாகவே நாம் மாறுவதற்கு. அப்போ இந்த நான் செயலை செய்யறேன், அந்த செயலை நான் பார்க்கிறேங்கிற நிலை மாதிரி மாறி செயலும் நாமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும். ஆனா வினையறுத்தும் சொல்றாங்களே அப்படின்னா, அதனால் வரக்கூடிய இன்பத்தை அறுக்கக்கூடிய அந்த வினை, அதையெல்லாம் அறுக்கணும். அப்போ அந்த மாதிரி குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி. அப்ப அந்த இடத்துல வேற ஒரு தன்மை நம்ம மனசுக்குள்ள வரும். அருத்திகள் ஞானம் அது திருந்தானே. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது ஞானம் வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்க அருளாக திகழ்கின்ற ஞானம். அப்போ இது நமக்கு மாத்திரமே பயன்படக்கூடியது இல்ல, வெளியில அந்த ஞானம் பிரகாசிக்கணும், இன்னும் 4 பேருக்கு அது பிரயோஜனமாகணும். அப்பேற்பட்ட ஞானமாக அது திகழ்ந்தானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு வரியிலையும் பல படிநிலைகள் இருக்கு. இந்த மருட்டி மயக்கம் அப்படிங்கிற இந்த இடத்துல எது மருள் எது மயக்கம், இந்த இடத்தையும் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இதுலயும் பல்வேறு படிநிலைகள்ல இந்த மயக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒண்ணு உலகில இருந்து விடுபடக்கூடிய மயக்கம், இன்னொன்னு நான் மிகப்பெரியவன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆணவம் ஆகிய மயக்கம். இந்த செல்வம் புகழ் எல்லாம் விடுத்துட்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஞானத்தை குறித்த ஒரு மயக்கம் வரும். அந்த மயக்கத்தை பெருகணும். திருப்பி நான் இறையோடு இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு மயக்கத்தை விடணும். அதற்கு பிறகு நானே இறைவன் அப்படிங்கிறதும் மயக்கம் தான். ஏன்னா அந்த நானே இறைவன் அப்படிங்கும் போது அங்கேயும் ஒரு துவைதம் வருது. அந்த துவைதத்தையும் நீக்கி அந்த அந்த எந்த பேதமும் எண்ணமற்று அந்த பேத எண்ணமற்று நம்ம இருப்போம் பாத்தீங்களா, அப்படி செய்யக்கூடிய மயக்கம். அப்ப இப்ப பாத்தீங்களா, ஒரு 4 வகையான மயக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். அதற்கு பிறகு வெருட்டி வினையறுத்து இன்பம் விளைத்து அப்படின்னா அந்த அச்சுறுத்துதல். எது அச்சுறுத்துதல்? நம்முடைய கர்மங்களினால் நாம் கிடைக்கக்கூடிய அந்த வினைகளை பத்தின பயம், அந்த எதிர்வினையை பற்றின பயத்தை நீக்கி அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். எல்லாம் இறைவன் செயல், நான் எனக்கு பணித்ததை நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு செயல் எடுத்துக்கலாம். இல்ல நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ம ஆணவம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீக்கி அப்படின்னும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்ல நம்மளுடைய இந்த கர்ம வினைகளை நீக்கி அப்படின்னு அதுக்கும் இந்த இடத்துல ஒரு பல படிநிலைகள்ல நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்பம் விளைத்துங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், செயலற்ற இன்பம், பேரானந்தம். அந்த பேரானந்தமய கோஷத்துல நம்ம எப்படி இருக்கிறது, அப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னும் பார்க்கலாம். குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல இத வந்து முதல்ல இருந்து மருட்டி புணர்ந்து மயக்கம் நீக்கி குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி வெருட்டி வினையறுத்து இன்பம் விளைத்து அருத்திகள் ஞானம் அது புரிந்தானே அப்படின்னு அந்த 3வது வரியை 2வது வரியாக வைத்தோ இல்ல முதல் வரியா வைத்தோ. நீங்க இன்னொன்னு பண்ணி பாருங்க, இந்த 4 வரியுமே மாத்தி மாத்தி நம்ம
வச்சு இந்த இந்த மந்திரத்துக்கு பார்த்தாலும் பொருள் ஒண்ணு போலதான் வரும். இந்த 4வது வரியில இருக்கக்கூடிய அருள்திகள் ஞானம் அது புரிந்தானே அப்படின்னு ஆரம்பிச்சு குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி, அப்ப ஞானம் நடந்தப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு மைல் ஸ்டோனை சொல்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்ல அந்த ஞானத்திற்கு உண்டான படிநிலைகள் என்ன அப்படின்னு மேல இருந்தும் கீழே இருந்து நம்ம பார்க்க முடியும். மொத்தத்துல இந்த இந்த பகுதியில முழுவதுமே திருமூலர் வந்து நமக்கு நிறைய மைல்ஸ்டோன் கொடுக்குறாரு, நிறைய அடையாளங்கள் நமக்குள்ள விட்டு செல்றாரு. இதுல நம்ம எங்க இருக்கோம், நம்ம எங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்த நமக்கு காட்டி தருகிறார். ரொம்ப 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 அற்புதமான மந்திரம். எல்லாமே அப்படிதான் அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு மந்திரமாக இது அமைகிறோம். அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர்கிறது இந்த காலை வேலைக்கு சொல்லி என்னுடைய பகிர்தலை முடிச்சுக்கிறேங்க. ஏதாவது கேள்வி இருக்கு, இல்ல நீங்க மாத்தி மாத்தி முன்னையும் பின்னையும் போறது கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா சொல்லுங்க, நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முயற்சி பண்றேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை. நீங்க முன்ன பின்ன போட்டு பாக்குறப்ப எவ்வளவு வேணாலும் பார்க்கலாங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. நீங்க சொன்னது மிக தெளிவாகவும் இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. ஏதாவது கேள்வி இருக்குங்களா யாருக்கும்? விந்தியாமா வந்திருக்காங்கம்மா. சரிங்க, வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் ஓம் சிவசக்தி. 18வது திருமந்திரம் மந்ததரம். திருமந்திரம் மருட்டி புணர்ந்து மயக்கமு நீக்கி வெருட்டி வினை அறுத்து இன்பம் விளைத்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி அருள் திகழ் ஞானம் அது புரிந்தானே. ஆன்மாக்களை மயங்க செய்தும் தன்வசமாக செய்தும் அம்மயக்கம் நீங்கிட அச்சுறுத்தி அவற்றின் வினை தொடர்புகள் அறுபட அவற்றை இன்புற செய்தும் அந்த ஆன்மாக்களின் அறியாமையை மன இருளை போக்கி அவை கடைத்தேற நல் வழிகாட்டியும் மெய்யுணர்வு ஊட்டியும் திருவருள் விளங்கும் சிவஞானம் அடையவும் இறைவனே அருள் செய்தான். மருட்டி மயக்கி புணர்ந்து சேர்ந்து வசமாகி வெருட்டி அச்சுறுத்தி குருட்டினை அறியாமை மன இருளை குணம் பல நல்வழி புரிதல் செய்தல். கழக வெளியீட்டில் திருவருள் அம்மை ஆறுயிர்கள் தன்மாட்டு விருப்பம் கொள்ளும்படி அவ்வுயிர்களை மயக்கி கூடினள். அவளே அவ்வுயிர்கள் பல மல பிணிப்பால் மாயையின் கண் மயங்கி கிடந்த மயக்கினை நீக்கி அருளினள். அச்சுறுத்தி வினைகளை அறுத்து திருவடி இன்பத்தினை விளைத்தவளும் அவளே. அவளே ஞானக்கண் பெறாது அகக்கண் குருட்டினை நீக்கி இதற்குரிய நன்மைகள் பலவற்றையும் காட்டி திருவருள் வண்ணமாகிய சிவஞானத்தினை பதித்து அருளினவளும் அவளே. அங்கனம் செய்து அருளியவள் வனப்பு ஆற்றலாகிய திருவருள் அம்மை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். வனப்பாற்றல் இதன் முதலெழுத்து வகரம், இதுவே சிவ என்பதில் உள்ளவை என்று பொருள் பதிவிடப்பட்டுள்ளது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி. எதுவும் கேள்வி எதுவும் இல்லைன்னா நிறைவு செஞ்சுக்கலான் இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம்.
திருமூல திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.